சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்றோட வீடியோ வந்து நமக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் டீட்டெயில் பார்த்துருப்போம் உங்களுக்கு. ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் டீட்டெயில் இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் நீங்கள் இங்கே போனீங்கன்னா நமக்கு மோர் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், நமக்கு இன்ஸ்டா கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டா பேஜ் வரும். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். நமக்கு இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் டிஎம் பண்ணியிருந்தீங்க எல்லாம் ஓகேங்களா, கேட்டிருந்தீங்க. இதில் இருக்கும், இந்த ரீல்ஸில் இருக்கும். ஆக்சுவலாக ஃபண்டட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், ஆக்சுவலாக இது பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ தான் இது. ஆக்சுவலாக இதுலேயே வந்து இன்ஸ்டாவிலே வந்து ஃபஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட டீட்டெயில் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அக்கௌண்ட் லிங்க் வேணும் அப்படின்னா கம்யூனிட்டியில் போய்ட்டு இருக்கும். கம்யூனிட்டியில் லிங்க் இருக்கும். ஆக்சுவலாக ஃபண்டட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த டீட்டெயில் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், உங்களுக்கு லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் வந்தால் கேளுங்கள். இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து என்கிட்ட நல்லா ஒரு ட்ரேடிங் ஸ்கில் இருக்குது. நல்லா ட்ரேட் பண்ணுவேன். பட் என்கிட்ட வந்து கேபிட்டல் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்றவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஒன்லி வந்து இன்ட்ராடே மட்டும்தான் பண்ண முடியும். என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ். என்எஸ்சி வந்து 3:30 முடிஞ்சிடும் உங்களுக்கு. எம்சிஎக்ஸ் வந்து 11:15 நைட்டு முடிஞ்சிடும் உங்களுக்கு. இன்ட்ராடே அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஹோல்டிங் இருக்காது. ரெஃபரல் லிங்க் வந்து இதில் இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, ரெஃபரல் லிங்க் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் வந்தால் கேளுங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டி இந்த வீக்குக்கான அனாலிசிஸ் செக் பண்ணிடலாம் ஓகேங்களா. ட்ரேடிங் வியூ கொடுத்துருக்கேன். ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சார்ட் வந்து முன்ன பின்னே இருக்கும். கொஞ்சம் வந்து டிலே சார்ட் ஓப்பனிங்கும் இருக்கும் சம்டைம் ஓகேங்களா. அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், அனாலிஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கங்க, சார்ட் எடுங்க. ஸோ இந்த வீக் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங், அது நல்லா ஒரு ட்ரேட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டே சார்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், ஆக்சுவலாக இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பேஸ்டு இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா. இதை அப்படியே போய்ட்டு 1 hour சார்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸாக வந்து நமக்கு என்னது, ஆக்சுவலாக ஃபுல் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ப்ரீவியஸாக இது வந்து வியாழக்கிழமை க்ளோசிங், நமக்கு வெள்ளிக்கிழமை கேப் அப் ஓப்பனிங்கு, அங்கேருந்து நல்லாவே பை ட்ரெண்டு பிரேக் அவுட்டு ஓகேங்களா. ஸோ அப்கமிங் டேஸு இதே டார்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். சின்ன ஒரு டவுன் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் வந்து பையில் க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஆஃப்டர் வந்து நமக்கு 1, 2, 3, 4th பிரேக் அவுட்டு உங்களுக்கு. மொத்தம் நமக்கு பிரேக் அவுட் எங்கே நடக்கலாம், 4வது டைம் இல்லை 5வது டைம் நமக்கு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 4th வந்து நமக்கு 5th தான் இது பிரேக் அவுட். ஆக்சுவலாக 1, 2, 3, 4, 5th பிரேக் அவுட் ஓகேங்களா. ஸோ பிரேக் அவுட்டுக்கான டார்கெட்டு இது, சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது ஓவரால் வியூ. ஆக்சுவலாக இதுதான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். பட் வந்து என்ட்ரி வந்து என்ன ஆகலை, இங்கே வந்து நமக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக நான் இங்கே அது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக உடனே இந்த ஒரே கேண்டிலில் புல்லிஷ் கேண்டில். அது என்ன ஆகும் அப்படின்னா, பை ட்ரெண்டுன்னு தெரிஞ்சாலும் இங்கே வந்து என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் ஃபியர் கொடுக்கும். ஆக்சுவலாக அதனால் என்ட்ரு ஆகலை. நல்லா ஒரு புல்லிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மார்க்கெட் ஷார்ட்னா வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் சம்டைம். ஸோ அதனால் அது நம்ம இது பண்ணலை. இந்த வீக்குக்கான சார்ட்டுக்கான அனாலிசிஸ் பண்ணிடலாம். நமக்கு இந்த வீக்குக்கான சார்ட்டுக்கான அனாலிசிஸ் பண்ணிடலாம். இது லாஸ்ட் வீக்குக்கான என்ட்ரி ஓகேங்களா. அப்போ நமக்கு ஓவரால் என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாமே என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிவிட்டு டே சார்ட்டு ஓகேங்களா. டே சார்ட்டு மந்த்லி சார்ட்டே கொடுக்குறேன் ஆக்சுவலாக ஓகேங்களா. மந்த்லி சார்ட்டு நமக்கு என்ன இருக்குது, ஆக்சுவலாக மந்த்லியில் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ப்ரீவியஸாக இந்த ஹை ஓகேங்களா.
ஸோ மண்டே வந்து 24,559. $24,559 ஓகேங்களா. ஸோ இந்த ஹையர் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா இன்னுமே பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இந்த கேண்டிலோட வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஓவரால் ஒரு வியூ பார்த்துடலாம். இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், 12 மந்த் சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. 12 மந்த் சார்ட்டு லோ அண்ட் ஹை மார்க் பண்ணிக்கலாமா. இது ஆல் டைம் ஹை உங்களுக்கு. இது வந்து நமக்கு எல்லா லோவையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், மந்த்லி ஆர் வீக்லி சார்ட் இந்த ஹையை மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இந்த சப்போர்ட்லாம் கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், மந்த்லி ஆர் வீக்லி சார்ட். நான் மந்த்லி சார்ட் கொடுக்குறேன். மந்த்லி சார்ட் கொடுத்துட்டு ஃபுல் சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட்டு. ஓகேங்களா. இதெல்லாமே என்னது நமக்கு சப்போர்ட்டு, இதெல்லாமே என்னது ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் டு இந்த சப்போர்ட்டு, மறுபடியும் இந்த சப்போர்ட் டு இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இந்த ஹை டு மறுபடியும் இந்த லோ. ஸோ மார்க்கெட் வந்து மறுபடியும் எங்கே மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகணும் நமக்கு. இந்த ஹையர் ஹைக்கு மூவ் ஆகணும். மார்க்கெட் வந்து இப்போ என்ன இருக்குது ஆக்சுவலாக, ஸோ இந்த ஹையில் வந்து இந்த மார்க்கெட்டு இந்த சைட்வைஸில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ இது ஒன்ஸ் இந்த சைட்வைஸ் ஹையை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், மறுபடியும் 26,300 350 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு இந்த சைட்வைஸ் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. இப்போது ஓவரால் வியூ பார்த்தாச்சு. இப்போ நமக்கு அப்கமிங் இந்த வீக்ஸுக்கு எப்படி இருக்குன்றதை மட்டும் அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதை என்ன பண்ணுறேன், நான் போய்ட்டு டெலீட் பண்ணுறேன். ஓகேங்களா. எல்லாமே டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்துட்டு ப்ரீவியஸாக என்ன பண்ணுங்கள், இந்த ஹை எடுத்துக்கங்க. ஓகேங்களா. இது என்னது நமக்கு ரேஞ்ச் பவுண்டு 24,623 எவ்வளோ கரெக்டாக நீங்களும் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிக்கங்க. 24,589. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கா இந்த லோ, இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், இந்த ஹை எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் வந்து இது ஒரு பேட்டர்ன் நமக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னுக்கு போய்ட்டு என்ன பண்ணுங்கள், 2 hours சார்ட்டு, 4 hours சார்ட்டு, டே சார்ட். நான் 2 hours சார்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஃபுல் சார்ட் அனாலிசிஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. டே சார்ட்டை கூட மூவ் பண்ணிக்கலாம். கேண்டில்ஸ் நிறையா இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், டே சார்ட், டே டைம் ஃப்ரேம் கொடுக்குறேன். டே டைம் ஃப்ரேம் கொடுக்குறேன். டே டைம் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஃபுல் சார்ட் கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட் நமக்கு என்ன ஆகலாம் ஆக்சுவலாக, இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட்டு, மறுபடியும் இது ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் நமக்கு இந்த ஹை டு இந்த லோ இதில் தான் இருக்குது இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து எப்போல்லாம் இந்த சப்போர்ட் ரீச் ஆகுதோ நம்ம அங்கே பை பண்ணிக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வரப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். இந்த ஹை டு இந்த லோ, மறுபடியும் இந்த லோ டு இந்த ஹை, மறுபடியும் இந்த ஹை டு இந்த லோ, மறுபடியும் இந்த லோ டு இந்த ஹை மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸில் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த சைட்வேஸ் வந்து ஒன்ஸ் நியூ ஹை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா என்னாகலாம், இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ ஓவரால் பேட்டர்னும் பார்த்தாச்சு. இப்போது வந்து இன்னுமே ஷார்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் நம்ம இதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் லைன் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கங்க உங்களுக்கு.
சப்போர்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, எல்லா லோவையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஹரிசாண்டல் லைனு நமக்கு இங்கே மேஜரான ரெசிஸ்டன்ஸ்க்கான ஹை. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 2 hour சார்ட்டாக ஒரு 4 hour சார்ட்டே கொடுங்க. நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமே கொடுங்க. கொடுத்துட்டு இது பண்ணுங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு பிரேக் அவுட் தெரியும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து நமக்கு லாஸ்ட்டு ஒரு 1 month-ஆகவே இந்த ரேஞ்சு போர்டில் தான் இருந்திருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு லாஸ்ட்டாக இந்த ரேஞ்சு போர்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து இதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகலாம், நியூ ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, இந்த லோ டு இந்த ஹை மறுபடியும் இந்த ரேஞ்சு போட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த பிரேக் அவுட்டுமே என்னது ஆக்சுவலாக இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹை டு இந்த லோ ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா 0.5 0.6 ஃபிப்போட லெவலில் வரும் ஆக்சுவலாக. ஸோ அதையும் பார்த்துடலாம். இதை என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிட்டு ஃபிபோனாக்கி சூஸ் பண்ணுங்கள். ஃபிப் ரீடெஸ்ட்மெண்ட்டு ஹை டு லோ கொடுங்க. மறுபடியும் இந்த ஹை கொடுங்க. ஓகேங்களா, மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த லோ கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ப்ரஷ் மட்டும் மார்க்கிங் சூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இந்த ஹை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், மார்க்கெட்டு ஸோ கொடுத்துட்டு ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், நமக்கு ப்ரீவியஸ் ஹை எவ்வளோ 23,300 எவ்வளோ 0.61 24,378. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 24,378 அபோவ் வந்து நாளைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இனிமேல் பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா ரீடெஸ்ட் ஆகிட்டு சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்கும். மறுபடியும் இந்த லெவல் உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, இந்த லெவல் உள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். கரெக்டாக வந்து இந்த லெவல் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட். மறுபடியும் இந்த ஹை போய்ட்டு அரௌண்ட் மறுபடியும் 24,000 ரீச் ஆகிறதுக்கான டார்கெட்டும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓவரால் வந்து நிஃப்டியோட வியூ இது உங்களுக்கு இந்த வீக்குக்கான நிஃப்டியோட வியூ. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிட்டு நமக்கு வீக்லி சார்ட் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணாலுமே வீக்லி டைம் ஃப்ரேம் கொடுங்க. நமக்கு அந்த பாஸ்ட்டு வந்து ஃபைவ் வீக்ஸாக வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருந்திருக்காது. ஒரே ரேஞ்ச் போர்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஹையர் ஹை லோ. ஓகேங்களா, ஸோ இந்த வீக்கும் என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் போர்டை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நியூ ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைன்னா நமக்கு ப்ரீவியஸாக என்ன இருக்கும் 24,532 ஹை. ஓகேங்களா, லோ எவ்வளோ 23,813 23,813 லோ. ஸோ இந்த ரேஞ்ச் பாண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. 4 hour சார்ட்டாக டே சார்ட் கொடுத்துருக்கேன். டே சார்ட் கொடுத்துட்டு ஃபுல் சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே எரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு வந்து இந்த லெவலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 24,532 23,813. ஸோ இந்த லெவலில் இருக்கும். இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல் மறுபடியுமே என்ன ஆகலாம், இந்த ரேஞ்ச் போட்டு இந்த லெவல்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க மறக்காமல். வீடியோ பிடிச்சிருந்தால் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுறாங்க யாராவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சேனலை இது பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓவரால் வந்து நமக்கு என்னது ஆக்சுவலாக இதை டெலீட் பண்ணிடலாம். இதை போய்ட்டு டெலீட் பண்ணிட்டு வீக்லின்றதை வந்து வீக்லி அனாலிசிஸ் ஆர் மந்த்லி அனாலிசிஸ் கொடுத்தீங்கன்னா கூட மந்த்லி சார்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபாஸ்ட்டு 3 months-ஆகவே மார்க்கெட் வந்து ரொம்ப மூவ்மெண்ட் இருக்காது, சைட்வேஸில் தான் இருக்கும். கரெக்டாக இந்த லெவலில் மட்டும் பிரேக் அவுட்டுக்கு இந்த ஹையை இது பண்ணிக்கங்க.
24,597 ஓகேங்களா. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகலாம், நியூ ஹை போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிரேக் அவுட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த பிரேக் அவுட் நடக்கிறப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும். ஆக்சுவலாக நியூ ஹை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ சார்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா. இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும் ஓகேங்களா. கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கான டார்கெட்டு 1.69 ஹை அண்ட் லோ. ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், நியூ ஹை இது கொடுங்க. நமக்கு இங்கே வந்து இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலாக இந்த லெவல் 21,561 ஓகேங்களா. ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கிற ப்ரைஸ் இதுதான் 24,561 ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகலாம், மார்க்கெட் நமக்கு 24,959 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதையும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா 25,464 26,961 இந்த லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அனலைஸ் பண்ணிட்டு ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்கள் எடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.